எல்லாருக்கும் வணக்கங்க. நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். எல்லோரும் இரவு சாப்பாடை சாப்பிட்ருக்கீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டீஸ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதோடைய ஆரம்ப காலத்தை பார்க்கலாம். நம்ம காடுகளில் ஆரம்ப காலத்தில் நம்ம முன்னோர்கள் காடுகளில் தான் முதல்ல வசித்தாங்க. விலங்குகளாக வசித்தாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ பார்த்திங்கன்னா மற்ற மிருகங்கள் மனிதர்களை நெருங்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா இந்த செல்லக்குட்டீஸ், நம்ம பப்பின்ற சொல்கிற நாய்க்குட்டின்னு சொல்கிற இந்த செல்லக்குட்டீஸ் தான் மனிதரோட இணக்கமாக நெருங்கி பழகினாங்க. அன்போடையும் நன்றி உணர்வோடையும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ நம்ம ஆளு அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ஆளுகளும் மனது முழுக்க ஒரு எந்தவித கள்ளங்கவடும் இல்லாத உண்மையான அன்போட தெளிவாக சந்தோஷமாக இருந்தாங்க. நாட்டுக்கு குடிபெயர்ந்து வரும்போது நமக்குன்னு ஒரு அடிமை வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த செல்லக்குட்டீஸ்களை கூட்டிகிட்டு வராங்க. சரியான அடிமை சிக்கிட்டாங்க, நமக்கு காவலுக்கு வேணும், நம்மளோட ஈஸியாக பழகுறா, நம்ம சொல்கிறது எல்லாமே அப்படி நாய்களின் மனிதர்களின் நண்பன் தானே நாய்களை சொல்கிறோம். ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூட தொடர்ச்சியாக பயணிக்கிறது இந்த இனம், நம்ம நாட்டு நாய் இனம். அப்போ அவனுடைய தேவைகள் செல்லக்குட்டீஸோட பயன்கள் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அப்போ நமக்கு தேவைப்பட்டாங்க. காலங்கள் செல்ல செல்ல மனிதர்களுடைய மனநிலைகள் மாறிடுச்சு. எப்படி தமிழ் மொழி பேசுனா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் மொழி பேசுனா கேவலம், தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான பாவாடை தாவணிகளும் சேலைகளும் உடுத்தினா கேவலம், பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டா கேவலம், இப்படி எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்டோம். எல்லாமே கேவலமாக தெரியுது நமக்கு. நம்ம இது கல்ச்சரை நம்மளே ஃபாலோ பண்ண வேறு யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு யோசிக்கல. அதுபோல தான் இந்த நாட்டு நாய்கள். ஃபாரின் நாய் வந்தால் தான் நமக்கு கெத்து, நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ், நம்மளுடைய தரம் உயர்ந்திருக்கு, நாட்டு நாயை வச்சுருந்தா ஒரு தரமும் உயரலை அப்படின்னு சொல்லிட்டு பல வெளிநாட்டு பெரிய பெரிய முதலாளிகள் பண்ண சூழ்ச்சியில் பலியானது தான் நம்ம நாட்டில். வீட்டுக்குள்ளே இப்போ வெளிநாட்டு இன செல்லக்குட்டீஸில் இருக்காங்க. நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்ம நாட்டு இனம் இன்றைக்கி தெருவுக்கு வந்திருக்காங்க. காரணமும் இந்த மனிதர்கள்